ஆங்கிலம் தட்டச்சை எப்படி நம்ம கற்றுக்கிறது சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து லெட்டர் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கிலம் தட்டச்சில் லெட்டர் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். லெட்டர்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிஸ்னஸ் லெட்டர். ஸோ அதுதான் இது. ஸோ லெட்டர்ஸ் வந்து 10லேருந்து 70. ஸோ அது வந்து கான்செப்ட் அந்த டிகிரி வந்து செட் பண்ணிடணும். ஸோ இதற்கு சென்டர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 10யும் 70யும் கூட்ட போகிறீங்க. ஸோ 80, 80ல் பாதி என்னது 40. ஸோ அதுதான் இந்த லெட்டருக்கு சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த டாபிக் டைட்டில் பாருங்கள். டைட்டில் வந்து மொத்தமாக 22 லெட்டர்ஸ் இருக்குது. 21ல் பாதி என்ன 11. ஸோ அந்த 11 அந்த 40ல் கழிச்சா என்ன வரும் 29 டிகிரியில் வச்சு அந்த டைட்டில் அடிக்கணும். 2 ஸ்பேஸ் விட்டு கீழே இருக்கிற அந்த டைட்டிலும் அதே கான்செப்ட் தான். அதுக்கப்புறமா அந்த டைட்டில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட போகிறீங்க. அதுக்கப்புறமா 10லேருந்து அதாவது அந்த டெலிஃபோன் இருக்குல்ல, ஸோ அது வந்து 10ல் வச்சு அடிக்க போகிறீங்க. அதை அடிச்சுட்டு நேராக இங்கே பாருங்கள் போஸ்ட் பாக்ஸ்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் 52ல் வச்சு அடிக்கணும். ஏன் 52ல் வச்சு அடிக்கணும்னா, ஸோ இந்த சைடில் கொடுத்துருக்கிறதுல எது லாங்காக இருக்குது அப்படின்னா அது கரெக்டாக எண்ணி பாருங்கள். கடலூர், ஸோ அது வந்து 18 வேர்டு இருக்குது. அப்போ வந்து 70லேருந்து 18 போயிடுச்சுன்னா என்ன வரும் 52. ஸோ அனைத்து லெட்டர்ஸுமே அந்த 52ல் வர மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நார்மல் தான் எல்லாமே 2 ஸ்பேஸ் விட்டு அடிக்க போகிறீங்க. கீழே வந்து 4 ஸ்பேஸு, அது கீழே வந்து 3 ஸ்பேஸு. ஸோ இதெல்லாம் கான்செப்ட். ஸோ இது வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அடித்து பார்க்கலாம். ஸோ பேப்பர் செட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பு வந்து 1ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்ததாக 10ல் அந்த டிகிரி இருக்கணும். ஸோ 10லேருந்து 70 டிகிரி வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ செட் பண்ணிவிட்டு கீழேயே அந்த ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த ஸ்கேல்லையும் கரெக்டாக அந்த வந்து லாஸ்ட்டில் அந்த தள்ளி பார்க்கணும். கரெக்டாக வந்து 70 நிற்குதான்னு பார்க்கணும். கரெக்டாக நிற்கிது. ஸோ இப்போ வந்து நம்ம லெட்டர் அடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த டைட்டில் அடிக்கலாம். ஸோ அந்த டைட்டில் வந்து 29. ஸோ அது வந்து ஷிஃப்ட் பிச்சு அடிக்க போகிறோம். ஏன்னா அது வந்து கேப்ஸில் இருக்குது. ஸோ அதனால் ஷிஃப்ட்டை வந்து அழகாக கீழே டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிக்க போகிறோம். ஸோ 25, 26, 27, 28, 29ல் கரெக்டாக வச்சு ஷிஃப்ட்டை ஆன் பண்ணிவிட்டு அதாவது ஷிஃப்ட்டை வந்து கீழே தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறமா தள்ள போகிறீங்க. ஸோ தள்ளிவிட்டு அந்த டபுள் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற இன்னொரு அந்த டைட்டில் அடிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா அந்த டெலிஃபோன் வந்து 10ல் வச்சு அடிக்க போகிறீங்க. ஸோ டெலிஃபோன் அதை அடிச்சுட்டு நேராக அந்த 52ல் வச்சு இருக்கிற அந்த லெட்டர்ஸ் வந்து அடிக்கணும். ஸோ அதே கான்செப்டில் எல்லாமே 10ல் வச்சு அந்த 2 ஸ்பேஸ் விட்டு கரெக்டாக அடிக்க போகிறீங்க. ஸோ அப்படியே அடிச்சுட்டு யுவர் ஃபேத்ஃபுல்லி இருக்குது பாருங்கள். ஸோ அதை டைப் பண்ண போகிறோம். கேப்ஸ் லெட்டர் முடிஞ்ச உடனே லாக் எடுத்து விட்டு அதுக்கப்புறமா தள்ளிட்டு எத்தனை ஸ்பேஸ் இருக்குது 4 ஸ்பேஸு. ஸோ 4 வாட்டி தள்ளுறோம். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ அடுத்ததாக அடிக்கும்போது 3 ஸ்பேஸ் விடணும். ஸோ கரெக்டாக அந்த இது தள்ளிட்டு 3 ஸ்பேஸ் மறக்காமல் 1, 2, 3 ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறமா 3 ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்கிறத அடிக்கிறீங்க. ஸோ அடித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பேப்பர் பார்ப்போம் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ அடித்து முடிச்சாச்சு. ஸோ பேப்பர் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ புக்கில் இருக்கிற லெட்டரும் ஸோ நம்ம அடித்த லெட்டரும் பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸாமில் அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.